ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. வாங்க அந்த வெளியான நியூஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ் திரையுலகுக்கு பெரிய இழப்பான நாள் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 84 வயதில் இன்னைக்கு உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பை தொடர்ந்து இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி பல ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியாகவே இப்போ வரைக்கும் பரவிட்டுருக்கு. அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க எல்லாருமே. ஸோ பிரபலங்கள், அப்புறம் முக்கிய அரசியல் தலைவர்கள் என எல்லாருமே அவருடைய வீட்டில் நேரில் அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் தற்போது வெளியாகிட்டே இருக்கு. அதில் இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரா? அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிற அந்த நியூஸை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து தற்போது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய் தனது ஆரம்ப கட்ட திரை வாழ்க்கையில் தனது அப்பா எஸ்ஏசி இயக்கத்தில் நடத்தி வந்த நிலையில் பாரதி ராஜா தனது படத்தில் அவரை அறிமுகப்படுத்த மறுத்ததாக ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் பல்வேறு விமர்சனங்களை கடந்து இன்று உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து தற்போது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் நடிகர் விஜய். தனது அப்பா எஸ்ஏசி இயக்கிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் இளம் வயது விஜயகாந்த் கேரக்டரில் நடித்திருக்கிறார். சிறு வயதில் இவர் நடித்த பல படங்கள் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனாலும் 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான இவருக்கு தோல்வியே முதல் படத்தில் கிடைத்தது. இதன் பிறகு எஸ்ஏசி இயக்கிய செந்தூரபாண்டி திரைப்படத்தில் விஜய் ஹீரோவாக நடிக்க கேப்டன் விஜயகாந்த் முக்கிய கேமியோ கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த படம் வெற்றி படமாக அமைய அடுத்து எஸ்ஏசி இயக்கத்தில் ரசிகன், விஷ்ணு உள்ளிட்ட சில படங்களில் நடித்த விஜய் வெளி இயக்குநர்களில் படங்களையும் நடிக்க தொடங்கினார். அந்த வகையில் நடித்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை உள்ளிட்ட படங்கள் பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. ஒரு கட்டத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்த விஜய் காமெடி, ஆக்ஷன், காதல் என பலவிதமான கேரக்டர்களில் நடித்து வெற்றி கண்டார். கடைசியாக தி கோட் என்ற படத்தில் நடித்திருந்த விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தனது தமிழக வெற்றி கழக கட்சியின் மூலம் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வராகவும் இப்போ பொறுப்பேற்றுள்ளார். இதனிடையே விஜய் சினிமாவில் நாயகனாக நடிக்க வேண்டும் என்பதால் பல இயக்குநர்களை சந்தித்து எஸ்ஏசி தனது மகனுக்காக பாரதி ராஜா வீட்டுக்கு சென்று பையன் கிராமத்து கதையில் உங்கள் இயக்கத்தில் தான் நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட பாரதி ராஜா, ஏன் நீங்களே ஒரு இயக்குனர் தானே, நீங்களே உங்கள் படத்தில் நடிக்க வைக்கலாமே என்று விஜய் மற்றும் அவரது அப்பா எஸ்ஏசி இருவரையும் திருப்பி அனுப்பியுள்ளார். தற்போது விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அதிக ரசிகர்கள் பட்டாளம் வைத்துள்ள நடிகர்களில் ஒருவராக இருந்து வருவது நமக்கு தெரியும். ஆனால் அவரை இப்படி பாரதி ராஜா சொன்னது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. இது குறித்து பாரதி ராஜாவே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். இது பற்றி ஒரு முறை விஜயிடம் நான் உன்னை திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று பாரதி ராஜா சொல்ல, இன்னும் என் மைண்டில் இருக்கிறது சார் என்று விஜய் பதில் கூறியிருக்கிறார். தற்போது பாரதி ராஜா மரணமடைந்த நிலையில் தமிழக முதல்வராக விஜய் முதலாளாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியது மட்டும் இல்லாமல் அரசு மரியாதையோடு அவருக்கு இறுதி இது செய்யப்படும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் காட்டு தீ போல பரவிட்டு வருது. ஸோ பாரதி ராஜா ஏன் அப்படி சொன்னாருங்கிறது யாருக்கும் தெரியல. அதை விட விஜய் அவர்களும் ஏன் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகாமல் நடிக்காமல் போயிட்டாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விஜய் வாய்ப்பு கேட்டு அதை ரத்து செய்தது பாரதி ராஜா தான் அப்படிங்கிறது அவரே ஒத்துருந்துருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ காட்டு தீ போல பரவி வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய இறுதி இதில் நடிகர் சூர்யா அவர்கள் கண் கலங்கியபடி இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. அந்த காட்சியும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அதை பற்றிய நியூஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் என்று காலமான நிலையில் அவருடைய உடலுக்கு ஏராளமான திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க.
1977 வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலான தனது பயணத்தில் 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய அவர் சினிமாவுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்டார். கிழக்கு போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் மற்றும் முதல் மரியாதை போன்ற அவரது பல படங்கள் இன்று கிளாசிக் படைப்புகளாகவே கருதப்படுகிறது. மாடர்ன் லவ், சென்னை, அந்தலாஜி தொடரில் இடம்பெற்ற பறவை கூட்டில் வாழும் ஆண்கள் என்பதுதான் அவர் இயக்கிய கடைசி படைப்பு. இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் பாரதி ராஜா வெற்றி கண்டார். மோகன்லால் நடித்த தொடரும் படத்தில் சமீபத்தில் திரையில் தோன்றியிருந்தார். இன்னும் வெளியாகாத புலவர் படம்தான் ஒரு நடிகராக அவரது கடைசி படமாக இருக்கு. இது தவிர ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, ஈஸ்வரன், திருச்சிற்றம்பலம் மற்றும் மகாராஜா போன்ற படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனர்களில் ஒருவரான பாரதி ராஜா வயது மூப்பு காரணமாக தனது 84வது வயதில் காலமாயிருக்கிறார். அவரின் உடலுக்கு பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக சென்னையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்ற முதல்வர் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து ஃபர்ஸ்ட் மரியாதை செய்தார். முன்னதாக முதல்வர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்திலும் பாரதி ராஜாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். கிராமத்து வாழ்க்கையின் உயிரோட்டத்தை வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா என்று குறிப்பிட்ட முதல்வர் தனது தனித்துவமான கதை சொல்லக்கூடிய விதத்தாலும் அழுத்தமான கதாபாத்திரங்களாலும் தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழ் சினிமா உலகிற்கு திரு பாரதி ராஜா ஆற்றிய பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவரது இறுதி சடங்குகள் அரசு மரியாதையோடு நடத்தப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். இது தவிர நடிகர் சூர்யாவும் காலையிலே கண்ணீர் மல்க வந்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் நடிகர்கள் சிவகுமார், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இயக்குனர் சங்கர், பார்த்திபன், சுசீந்திரன், ராஜு மேனன், நடிகை கீர்த்தி சுரேஷ், நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி, இசையமைப்பாளர் இளையராஜா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து அஞ்சலி செலுத்தி வராங்க. பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான அள்ளி நகரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்கு நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவிட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்டில் வந்து தெரிவிங்க. அதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருடைய ஆத்மா கண்டிப்பாக வந்து சாந்தி அடையட்டும். ஸோ இந்த ஒரு நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த முக்கியமான நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.